ஹலோ மக்களே, வெல்கம் டு டிஎம்ஏசிங் சேனல். குதிரைகள் சொன்ன உடனேயே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது அவைகளோட ஸ்பீடு தான். அப்படிப்பட்ட குதிரைகள்ல 400க்கும் மேற்பட்ட இனங்கள் இருக்குதுன்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படிப்பட்ட குதிரை இனங்கள்ல ரொம்பவே வித்தியாசமான அழகான தோற்றத்தோட குதிரைகளும் இருக்கு. இதனாலேயே இந்த வகை குதிரைகள் அதிக விலைக்கும் விற்கப்படுது. 10 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு விலை போன தங்க குதிரையிலிருந்து ரொம்பவே சிறிதாக வளரக்கூடிய ஒரு குதிரை இனம் வரைக்கும் இந்த வீடியோல ரொம்பவே அழகான மற்றும் விசித்திரமான விலை உயர்ந்த 10 குதிரை இனங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். நாப் ஸ்டப்பர் ஹார்ஸ் உலகிலேயே மிக அழகான குதிரை இனங்கள்ல டாப் 5 இடத்துல கண்டிப்பா இந்த வகை குதிரை இனம் இருக்கும். ஏன்னா இந்த குதிரையோட தோற்றம் அப்படி. இவைகளை பார்க்கிறதுக்கு டால்மேஷன் நாய்கள் மாதிரியே இருக்கும். அதாவது உடம்பு முழுவதும் வெள்ளை நிறத்திலையும் அதுல சீரான கருப்பு நிற புள்ளிகள் காணப்படும். இந்த குதிரைகளை 19ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல தான் பிரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு குதிரை இனம் இருக்கு. அவைகளோட பேரு அப்பலூசா ஹார்ஸ். ஆனா அவைகளுக்கு அதோட உடம்புல இருக்கிற புள்ளிகள் பிரவுன் நிறத்துல இருக்கும். இந்த வகை குதிரைகளை டென்மார்க்ல இருக்கிற ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்களோட சேரியட் இழுக்கிறதுக்காக பெரும்பாலும் பயன்படுத்துறாங்க. இவைகள் அழகா மட்டும் இருக்காது, ரொம்பவே புத்தி கூர்மையான ஒரு குதிரை இனமும் கூட. அதனால மனிதர்கள் கொடுக்கிற கமெண்ட்ஸுக்கு உடனே இவைகள் ரெஸ்பாண்ட் பண்ணி அவைகளை செயல்படுத்தும். இந்த வகை குதிரை இனத்தை ஃபாரின் கண்ட்ரீஸ்ல சர்க்கஸ்ல பயன்படுத்திட்டு வராங்க. அங்க ரொம்பவே கடினமான ஆபத்தான ஸ்டன்ட்ஸ இந்த குதிரைகளை வச்சு அவங்க செய்யறாங்க. ஷெட்லண்ட் போனி ஹார்ஸ் குதிரை இனங்கள்லயே மிகவும் சிறிதா வளரக்கூடிய குதிரை இனங்கள்ல இதுவும் ஒண்ணு. இவைகளோட அதிகபட்ச உயரம் பாத்தீங்கன்னா வெறும் 42 இன்ச் மட்டும் தான் இருக்கும். அதுவும் பெரும்பாலும் இவைகள் பனிப்பிரதேசங்கள்ல தான் அதிகமா காணப்படும். அந்த கடும் குளிரை தாங்கக்கூடிய அளவுக்கு இவைகளோட உடல் முழுவதும் அதிகப்படியான முடிகள் இருக்கும். அதனாலேயே பாக்கறதுக்கு இந்த வகை குதிரை இனங்கள் ரொம்பவுமே அழகா இருக்கும். ஹைட்ல மட்டும்தான் இவைகள் சின்னதா இருக்கும். மற்றபடி மற்ற குதிரை இனங்கள் மாதிரியே ரொம்பவே பவர்ஃபுல்லான வேகமா ஓடக்கூடிய ஒரு குதிரை இனமா இது இருக்குது. இந்த குதிரை இனங்கள் பாக்குறதுக்கு மட்டும் அழகா இருக்காது, மனிதர்கள் கிட்ட பழகிற விதத்திலையும் இவைகள் ரொம்பவே ஈஸியா பழகிரும். அதுலயும் குறிப்பா குழந்தைகள் கிட்ட இந்த குதிரையால ரொம்பவே எளிதா பழக முடியும். அதனாலேயே குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடித்த ஒரு குதிரை இனமா இது இருக்குது. குழந்தைகளுக்கு மிகவும் பாதுகாப்பான ஒரு குதிரை இனமா இருக்கிறதால ஃபாரின்ல பல நாடுகள்ல இவைகளை பெட் அனிமல்ஸா வளர்த்துட்டு வராங்க. மார்வாரி ஹார்ஸ் இந்த வகை குதிரை இனம் இந்தியாவில் இருக்கிற ராஜஸ்தான் மாநிலத்தை பூர்வீகமா கொண்டது. அங்க மார்வாரி பகுதியில இந்த வகை குதிரைகள் ஒரிஜினேட் ஆனதால இவைகளுக்கு இந்த பேர் வந்திருக்கு. இந்த குதிரை இனத்தோட தனித்துவமே இவைகளோட காது அமைப்பு தான். அது பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாகவும் இருக்கும். இவைகளோட காது அமைப்பை இன்வால்வ் கர்விங் இயர்ஸ்னு அழைக்கிறாங்க. அதாவது காதுகள் வளைந்து ஒரு காதோட இன்னொரு காது நுனிப்பகுதியில ஒட்டி காணப்படும். அது மட்டும் இல்ல, இந்த குதிரைகளால தங்களுடைய காதுகளை 180 டிகிரிக்கு சுழற்ற முடியும். இந்த வகை குதிரை இனங்கள் பல நிறங்கள்ல காணப்படும். ரொம்பவே வேகமாகவும் செயல்படக்கூடியது. அதுலயும் பாலைவன பகுதியிலையும் கூட இவைகளால வேகமா ஓட முடியும். அதனால தான் பழங்காலத்துல ராஜாக்கள் இந்த குதிரை இனத்தை போர்களுக்காக பெரும்பாலும் பயன்படுத்தி இருக்காங்க. அகால் டெக் ஹார்ஸ் இந்த குதிரையை பார்க்கும்போது இது உண்மையான குதிரை தானா இல்லனா ஃபேரிடேல் கதைகள்ல எல்லாம் வர மாதிரியான கற்பனையான குதிரையானு நம்மளுக்கு மிகவும் ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குதிரை இனம் தான் இந்த அகால் டெக் ஹார்ஸ். உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா குதிரை இனத்தை விட இந்த குதிரை இனத்தோட தோல் தங்கம் மாதிரி ஜொலிக்கும். அதுலயும் குறிப்பா சூரிய ஒளி இந்த குதிரையோட உடம்பு மேல படும்போது பாக்குறதுக்கு இந்த குதிரைகள் தங்க குதிரைகள் போல இருக்கும். அதனால இந்த குதிரைகளுக்கு கோல்டன் ஹார்ஸ்னு இன்னொரு பேரும் இருக்கு. மற்ற குதிரைகள் போல இவைகள் மஸ்குலரான உடலமைப்போட இருக்காது. ஆனா இவைகள் உயரமாகவும் ரொம்பவுமே ஒல்லியான உடலமைப்பை கொண்டது. இவைகள் துர்க்மெனிஸ்தானை பூர்வீகமா கொண்டது. இந்த வகை குதிரைகளும் 3000 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு குதிரை இனமா இருக்குது. இந்த குதிரைகளோட பிரமிப்பான தோற்றத்துக்காகவே இவைகளை அதிக விலை கொடுத்து பல பேர் வாங்குறாங்க. அதனால உலகத்திலேயே மிகவும் காஸ்ட்லியான குதிரை இனங்கள்ல இதுவும் ஒன்னா இருக்குது. அதுலயும் குறிப்பா தங்க நேரத்தில் இருக்கிற இந்த குதிரையை மட்டுமே 10 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு வாங்கியிருக்காங்க. அது இந்திய ரூபாய்க்கு கன்வெர்ட் பண்ணோம்னா பல கோடிகள் வரும். உலகத்துல இந்த குதிரை இனத்தோட எண்ணிக்கை 7000 மட்டுமே இருக்கு. அதனால அழிந்து வரும் ஒரு குதிரை இனமா இவைகளை அறிவிச்சு பாதுகாத்துட்டு வராங்க.
ஆப்பலூசா ஹார்ஸ். மத்த குதிரைகளை பார்க்கும்போது எந்த வகையான குதிரைகள்னு நம்மளால பார்த்தோன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இந்த குதிரையை பார்த்த உடனே சொல்லிடலாம் இவைகள் ஒரு ஆப்பலூசா குதிரை இனம்னு. ஏன்னா இந்த குதிரை இனத்தோட தோற்றம் ரொம்பவுமே தனித்துவமானது. தோல் முழுவதும் வெள்ளை நிறத்தில் இருக்கும். அதே மாதிரி உடம்பு முழுவதும் பிரவுன் நிற புள்ளிகள் நிறைந்து காணப்படும். இதுல இன்னொரு தனித்துவமான விஷயம் என்னன்னா இந்த புள்ளிகளோட பேட்டர்ன்ஸ் ஒவ்வொரு குதிரைக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். இந்த பேட்டர்ன்ஸ் தான் அந்த குதிரைகளை ரொம்பவுமே அழகாக்குது. அமெரிக்கால இருக்கிற பழங்குடியின மக்களால தான் இந்த வகை குதிரை இனங்கள் பிரீட் பண்ணப்பட்டிருக்கு. அமெரிக்காலேயே ரொம்பவுமே காஸ்ட்லியான ஒரு குதிரை இனம்னா அது இந்த குதிரை இனம் தான். அழகா மட்டும் இருக்காது, இந்த குதிரைகள் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான குதிரைகள். இவைகள் ரொம்பவுமே புத்திசாலித்தனமான ஒரு குதிரை இனமும் கூட. அதனால அமெரிக்கால ஹார்ஸ் ரைடர்களுக்கு ரொம்பவுமே பிடித்த ஒரு குதிரை இனமா இவைகள் இருக்குது. ஹாப்லிங்கர் ஹார்ஸ். வடக்கு இத்தாலி மற்றும் ஆஸ்திரியா நாட்டுக்கு இடையே இருக்கிற ஹாப்லிங்கர் மலைப்பகுதிகளில் அதிகமா இந்த வகை குதிரை இனங்கள் இருக்கிறதால இவைகளுக்கு ஹாப்லிங்கர் ஹார்ஸ்னு பேர் வந்திருக்கு. இந்த குதிரைகளை பார்க்கிறதுக்கு ரொம்பவுமே அற்புதமா இருக்கும். உடல் முழுவதும் கோல்டன் நிற தோலமைப்போட வெள்ளை நிற முடிகள் கழுத்து மற்றும் வால் பகுதிகளில் காணப்படும். 19ஆம் நூற்றாண்டுல தான் இந்த வகை குதிரைகளை மக்கள் பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. இந்த வகை குதிரைகள் பார்க்கறதுக்கு அழகா மட்டும் இருக்காது, ரொம்பவுமே மஸ்குலரான மற்றும் பவர்ஃபுல்லான ஒரு குதிரை இனமா இருக்கு. ஒரே சமயத்துல 2க்கும் மேற்பட்ட மனிதர்களை தாங்கி மிகவும் வேகமாக இந்த குதிரைகளால ஓட முடியும். இவைகள் பெரும்பாலும் பனி நிறைந்த மலை பிரதேசங்கள்ல அதிகமாக காணப்படும். அங்க இருக்கிற கடுமையான குளிரையும் இந்த வகை குதிரைகளால தாங்க முடியும். மலை பிரதேசங்கள்ல விவசாயத்துக்காகவும் பெரிய வண்டிகளை இழுப்பதற்காகவும் இந்த வகை குதிரைகளை பயன்படுத்துறாங்க. உலகம் முழுவதும் இருக்கிற குதிரை பிரியர்களுக்கு ரொம்பவே பிடித்த ஒரு குதிரை இனமா இந்த வகை குதிரை இனங்கள் இருக்குது. ஃப்ரீசியன் ஹார்ஸ். உலகத்துல அழகான மற்றும் காஸ்ட்லியான குதிரை இனங்கள்ல இந்த குதிரை இனமும் ஒண்ணு. இந்த குதிரைகள் முழுவதுமாக கருப்பு நிறத்துல இருக்கும். அதே மாதிரி இவைகளோட உடம்பு ரொம்பவே ஷைனியாகவும் இருக்கும். இந்த குதிரை இனத்துல அவைகளோட கழுத்து பகுதியில் இருக்கிற முடியானது மிக நீளமாகவும் ஷைனியாகவும் வளரக்கூடியது. இந்த குதிரை இனங்களுக்கு கால்களிலும் ரொம்பவுமே பளபளப்பான முடிகள் காணப்படும். இந்த குதிரை நெதர்லாந்து நாட்டை பூர்வீகமாக கொண்டது. தொடக்க காலத்துல அந்த நாட்டில் இருந்த ராஜாக்கள் மட்டுமே இந்த குதிரைகளை பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அழகா மட்டும் இருக்காது, ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு குதிரை இனம் தான் இந்த ஃப்ரீசியன் ஹார்ஸ். 2ஆம் உலக போரோட முடிவில் இந்த குதிரை இனம் முற்றிலும் அழிந்து போற நிலைமைக்கு போயிருச்சு. அதன் பிறகு இந்த வகை குதிரை இனத்தை என்டேஞ்சர் ஸ்பீசிஸா அறிவிச்சு காப்பாத்திருக்காங்க. இப்ப இந்த குதிரை இனங்கள் உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கில் இருக்கு. ஜிப்சி ஹார்ஸ். குதிரை இனங்கள்ல இந்த வகை குதிரைகளை ஒரு பாடி பில்டர்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவுமே மஸ்குலரான உடலமைப்பை கொண்ட ஒரு குதிரை இனம் தான் இது. இவங்களோட தோல் அமைப்பு கருப்பு மற்றும் வெள்ளை இல்லனா பிரவுன் மற்றும் வெள்ளை நிறத்துல ரொம்பவுமே அழகா இருக்கும். அது மட்டும் இல்ல இவங்களோட முடிகள் ரொம்பவுமே நீளமா வளரக்கூடியது. கழுத்தில் இருக்கிற முடிகள் மட்டும் இல்ல, வால் மற்றும் கால்கள்ல இருக்கக்கூடிய முடிகள் கூட ரொம்பவுமே ஷைனியாகவும் நீளமாகவும் வளரும். இந்த வகை குதிரை இனத்தை இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஜிப்சி இன மக்கள் பிரீட் பண்ணிருக்காங்க. அதனால தான் இவைகளுக்கு ஜிப்சி ஹார்ஸ்னு பேரே வந்திருக்கு. அந்த காலத்துல பெரிய பெரிய வாகனங்களை இழுத்துட்டு போறதுக்காக இந்த வகை குதிரைகளை பயன்படுத்தினாங்க. இப்ப இந்த குதிரைகள் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கிறதால இவைகளை ரொம்ப விரும்பி அந்த மக்கள் வளர்த்துட்டு வராங்க. அது மட்டும் இல்ல இந்த குதிரைகளை ட்ரெயின் பண்றதும் ரொம்பவே சுலபமா இருக்கும். இந்த குதிரைகளோட தோற்றத்துக்காகவே இந்த வகை குதிரை இனங்கள் அதிக விலைக்கு விலை போகுது. அதனால உலகத்தில் இருக்கிற காஸ்ட்லியான குதிரை இனங்கள்ல இதுவும் ஒன்னா இருக்கு. ஓல்டன்பர்க் ஹார்ஸ். இந்த வகை குதிரை இனங்கள் ரொம்பவே உயரமாகவும் மெஜஸ்டிக்காகவும் வளரக்கூடியது. இவைகளை 19ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல தான் பிரீட் பண்ண தொடங்கி இருக்காங்க. இவைகளோட தோலமைப்பு முழுக்க முழுக்க ஷைனியான பிரவுன் நிற தோலமைப்பை கொண்டது. சில சமயங்கள்ல பாக்குறதுக்கு இவைகள் கருப்பு நிறத்துல இருந்தாலும் அவைகள் கருப்பு நிறம் கிடையாது. ரொம்பவே டார்க் பிரவுன் நிறம் தான் நம்மளுக்கு பாக்குறதுக்கு கருப்பு நிறம் மாதிரி தோற்றத்தை கொடுக்கும். இந்த வகை குதிரை இனங்களோட கால்கள் நீளமா இருக்கிறதால இவைகளால வேகமா ஓட முடியும். அதனாலேயே உலகத்திலேயே வேகமா ஓடக்கூடிய குதிரை இனங்கள்ல இதுவும் ஒன்னா இருக்கு. அதனால ப்ரொஃபஷனல் ஹார்ஸ் ரைடர்ஸ் மட்டும் தான் இந்த வகை குதிரைகளை பயன்படுத்துறாங்க. இவைகள் வேகமாகவும் ரொம்பவே புத்திசாலித்தனமாகவும் செயல்படுறதால குதிரைகள் சம்பந்தப்பட்ட எல்லா விளையாட்டுலயும் இந்த வகை குதிரைகளை தான் பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. அரேபியன் ஹார்ஸ். உலகத்திலேயே ரொம்பவே பழமையான ஒரு குதிரை இனம்னா அது இந்த அரேபியன் குதிரை இனம் தான். இந்த குதிரை இனம் கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கும் பழமையானது. இந்த குதிரை இனத்தோட முகமைப்பு மற்ற குதிரை இனங்கள்ல இருந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். மற்ற குதிரை இனத்தை விட இந்த குதிரை இனத்துக்கு கண்களும் மூக்குகளும் பெரிதா இருக்கும். ரொம்பவே நீளமான வளைந்த கழுத்து அமைப்பையும் கொண்டது. இந்த வகை குதிரைகள் பெரும்பாலும் வெள்ளை மற்றும் கருப்பு நிறங்கள்ல தான் இருக்கும். இந்த குதிரை இனங்கள் மனிதர்கள் கிட்ட ரொம்பவே எளிதா பழகிரும். அதே மாதிரி ஓனருக்கு ரொம்பவே லாயலாக இருக்கக்கூடிய ஒரு குதிரை இனமும் இதுதான். பெரும்பாலும் அரேபிய நாடுகள்ல குதிரை பந்தயங்களுக்கு இந்த வகை குதிரை இனங்களை பயன்படுத்துறாங்க.
இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. நீங்க இந்த வீடியோல பார்த்த குதிரை இனங்கள்லயே உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின குதிரை இனம் எதுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.